அன்பார்ந்த நேயர்களே, யாரிவ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாடும் சமுதாயமும் பல காரியங்களில் வெகுவாக முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதே சமயம் நமது சமுதாயம் இதுவரை கண்டிராத ஒழுக்கக்கேடுகளால் நிறைந்திருக்கின்றது. பலவிதமான கொடூரமான காரியங்களை தினமும் நாம் கேள்விப்பட்டு கலங்குகிறோம். இதற்கு காரணம் மனிதனுடைய மனது. வெளியில் நல்லவனாக காணப்படும் மனிதன் தன் உள்ளத்திலே அசுத்தம் நிறைந்தவனாக இருக்கின்றான். ஆகவே அவனது மனம் போல அவனது செயல்களும் உள்ளது. இதை எவ்விதமாக மாற்றுவது என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள். பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் உளமார்ந்த வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே, உங்களுடைய சூழ்நிலைகளிலே நீங்கள் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும், அதன் மூலமாய் வருகிற நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கூட உங்களிடத்தில் இந்த காரியங்களை சொல்லிக் கொள்வதற்கு விரும்புகிறோம். சந்திரயான் 3 இந்த வார்த்தையை கேள்விப்படாதவர்கள் நம்முடைய நாட்டில் எவரும் இல்லை என்றே நாம் சொல்லலாம். ஏனென்றால் அந்த அளவிற்கு நம்முடைய ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக இடம்பெற்றது. செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் எல்லா இடங்களிலும் ஒரு தலைப்பு செய்தியாக இடம்பெற்ற ஒரு விஷயம்தான் சந்திரயான் 3. நிலவிற்கு ஆய்வு செய்வதற்காக விண்கலத்தை அனுப்ப வேண்டும் என்று அறிஞர்கள் பிரயாசப்பட்டார்கள். அதற்கான ஒரு துறையே இருக்கிறது. பல்வேறு முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். இந்த 2023 ஆண்டு நமக்கு தெரியும், ஜூலை மாதம் 14ஆம் தேதி அன்று இந்த விண்கலம் ஏவப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அன்று சந்திரனை சுற்றியிருக்கிற அந்த சுற்று பாதையிலே இது நுழைந்தது. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி அன்று இந்தியாவினாலே ஏவப்பட்ட இந்த விண்கலம் சந்திரனில் போய் இறங்கினது. மட்டற்ற மகிழ்ச்சி. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் இந்த செய்தியை கேட்டு மிகமாக பூரித்து போனார்கள். நாட்டிற்கே ஒரு பெருமை. வளர்ந்த நாடுகள், விஞ்ஞானத்திலே முன்னேறு நாடுகள் என்று சொல்லக்கொள்ளுகிற நாடுகளில் ஒன்றாக நம்முடைய நாடும் திகழ்ந்தது. சாதித்து காட்டினார்கள். இது ஒரு சான்று. இதுபோல பாருங்க, இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும் எத்தனையோ முன்னேற்றங்கள். பிள்ளைகளை படிக்கிற மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் அயல்நாட்டில் மிகவும் முன்னேறின நாடுகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இணையாக அல்லது அவர்களை விட இன்னும் முன்னேறின வகையில் நம்முடைய பிள்ளைகள் அறிவு கூர்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ வளர்ந்திருக்கிறோம். பல வகையான நவீன வசதிகளை எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ உயர்ந்திருக்கிறோம். இதெல்லாம் சொன்னால் இன்றைக்கு ஒரு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய, உலகத்திலே பார்போற்றும் அகில உலகமும் பாராட்டும் பல்வேறு சாதனைகளை சாதித்து இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கக்கூடிய பல செயல்கள் நம்முடைய தமிழகத்திலே நடந்திருக்கிறது. அதெல்லாம் கல்வி எடுத்துக்கொண்டால் ஒரு முன்னேற்றம். இப்படி பல காரியங்கள், கணினி மயத்திலே ஒரு முன்னேற்றம். இப்படியெல்லாம் முன்னேற்றமும் தலை நிமிர்ந்து புகழ்வாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் சில காரியத்தை பார்க்கும் பொழுது தலை கீழாய் இருக்கிறது. மிகவும் கேவலமாக பல சீரழிவான காரியங்கள். இவ்வளவு உயர்ந்த ஒரு மானிடம், இவ்வளவு மதிப்பும் இவ்வளவு போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய சமூகம் மற்றொரு பக்கத்திலே பார்த்தால் சாக்கடை போன்று கீழ்த்தரமாக மிகவும் மோசமான சீரழிவு இருக்கிறது என்பதையும் நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும்.
நம்முடைய மனதிலே ஒரு கேள்வி வரும். ஏன் இவ்வளவு ஒரு உன்னதமான மேன்மையான நிலைக்கு உயர்த்தப்பட்ட ஒரு சமூகம் மற்றொரு பக்கத்திலே இவ்வளவு ஒரு அகல பாதாளமாக இவ்வளவு ஒரு கீழ்நிலைக்கு செல்ல வேண்டும்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு முதுமொழி உண்டு, மனம் போல் வாழ்வு. அதாவது மனிதனுடைய மனம், மனிதனுடைய நினைவுகள் உள்ளத்தில் எப்படி இருக்கிறதோ அது போன்றுதான் வெளியிலே அவன் வாழுகிறான். இது ஒரு முதுமொழி. பொதுவாக நம்ம எல்லாரும் இதை பயன்படுத்துவோம். இந்த பரிசுத்த பைபிள் கூட இந்த கருத்தை அது ஊர்ஜிதப்படுத்துகிறது. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். ஒரு மனிதன் தான் எந்த வழியாக செல்ல வேண்டும், எந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதை யோசிப்பது அவனது இருதயம் அல்லது அவனது மனது. மற்றொரு வார்த்தை சொல்கிறது, அவன், அதாவது மனுஷன், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். மனதின் எண்ணங்கள், மனதின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறான். ஒரு கீழ்த்தரமான செயல்களை செய்யக்கூடாத கேவலமான மகா மட்டமான காரியங்களை ஒருவன் செய்வான் என்றால் அதற்கு காரணம் அவனுடைய மனது என்று இந்த பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மை சுற்றியுள்ள சமூகத்திலே பார்க்கும் பொழுது முன்பு நாங்கள் குறிப்பிட்டது போல பெருமைக்குரிய பல்வேறு காரியங்கள் போற்றத்தக்கதாக செய்தாலும் வியத்தகு மேன்மையான புதுமைகளை புகுத்தினாலும் மற்றொரு பக்கத்தில் முகம் சுளிக்க செய்கிற எவ்வளவு மோசமான செயல்கள். அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் மனம், இருதயம். இந்த இருதயத்தை குறித்து இந்த பைபிள் சொல்லுற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த மனம்தான் எல்லாற்றை விட கேடுபாடு நிறைந்தது. இதுதான் முரண்பாடு, திருக்கு உள்ளது, களங்கம் உள்ளது. அதை அறியத்தக்கவன் யார்? இந்த பைபிளில் மற்றொரு வார்த்தை சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்ப்பானா, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய முகத்தை தான் மற்றொரு மனிதன் காண முடியும். ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில், அவனுடைய நினைவில், இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஒரு மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியாது. முகத்தை பார்த்து தான் நாம் ஒருவரை மதிக்கிறோம். முகத்தை பார்த்து தான் நாம் ஒருவரை விரும்புகிறோம் அல்லது வெறுக்கிறோம். ஆனால் இருதயத்தை அறிந்தவர் எவரும் இல்லை. தொடர்ந்து பைபிள் சொல்லுகிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிவுறுமாயிருக்கிறேன். ஒரு மனிதனுடைய மனதிலே என்ன இருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை வேறொரு மனிதன் அறிய முடியாது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் மனிதனுடைய இருதயங்களை, உள்ளங்களை அறிகிறவர், அவர் ஆராய்கிறவர் என்று இந்த வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இப்படி மனிதனுடைய உள்ளம் கடவுள் பார்வையிலே வெளிப்படையாக இருப்பதனாலே அந்த மனித உள்ளம் எப்படி இருக்கிறது, இல்லை என்றால் இந்த மோசமான செயல்களை செய்யக்கூடிய இந்த மனசு எப்படி என்பதை இந்த உலகத்திலே மனித உருவிலே வாழ்ந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வாசகத்தையும் உங்களுக்கு படித்து காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவருடைய சீடர்கள் வாழும் பொழுது சீடர் கூட இருந்தார்கள். அந்த சீடர்களை பார்த்து மதத்தை சடங்காச்சாரமாய் பின்பற்றுகிறவர்கள் குற்றம் சுமத்தினார்கள். சடங்காச்சாரத்தை பின்பற்றவில்லை, அதாவது அவருடைய ஆசார வழிப்படி கைகளெல்லாம் கழுவி விட்டு உணவு உண்ண வேண்டும், அது ஆரோக்கியத்திற்காக உள்ளதல்ல, ஒரு சடங்காச்சார ஆசார வழிபாடு. இந்த சீடர்கள் அவ்விதமாக அந்த சடங்காச்சார ஆசார வழிபாடு செய்யாத பொழுது குற்றம் சுமத்தினார்கள்.
அப்போ அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒரு மனதின் சுத்தம் தான் முக்கியம், உடலை விட மனது சுத்தம் முக்கியம் என்பதை, அதனாலே அது எவ்வளவு பயங்கரமான விளைவை கொடுக்கிறது என்பதை சொல்லும் பொழுது அந்த இருதயத்தை குறித்து இயேசு கிறிஸ்து விளக்கமாய் சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஒரு பண்பு நிறைந்த, ஒரு சமூக ஒழுக்கம் நிறைந்த வாழ்வுதான் நமக்கு ஏற்றது. தமிழ் சமுதாயம் அதெல்லாம் அனுபவித்திருக்கிறது. ஆனால் அதே வேளையில் முன்பு சொன்னது போல எவ்வளவு மேன்மை, எவ்வளவு பெருமை இருக்கிறதோ, எவ்வளவு புகழ் இருக்கிறதோ, அதற்கு நேர்மாறான மிகவும் கேவலமான கீழ்த்தரமான செயலும் இருக்கிறது. அதையும் இன்றைக்கு அன்றாட செய்தியாக நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். சமுதாயத்தில் ஒரு மாண்பான, இல்லை என்றால் சமுதாய நாகரிகமான ஒரு திருமண ஒழுக்க வாழ்வுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் திருமணத்திற்கு முன்பே பலவிதமான பழக்க வழக்கங்கள், இணைந்து வாழுதல், சேர்ந்து வாழுதல் என்ற ஒரு புதுமையான ஒரு செயல்கள், திருமணத்திற்கு பிறகு திருமணம் என்கிற உறவை மீறின பல தொடர்புகள். திருமணம் என்பது ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக ஒரு ஒழுக்கமாக சட்டத்திட்டங்கள் உட்பட்டு அருமையாய் வாழக்கூடிய வாழ்வு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் திருமண உறவை மிஞ்சின பல தொடர்புகள், திருமண உறவை கேவலப்படுத்துகிற, திருமண உறவை கொச்சைப்படுத்துகிற பலவிதமான செயல்கள் வந்துவிட்டது. அதன் மூலமாக பயங்கர கொலை பாதகங்கள். கணவன் மனைவியை கொலை செய்கிறான், மனைவி சதித்திட்டம் தீட்டி கணவனை கொலை செய்கிறாள், பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். ஒழுக்கக்கேடான காரியம். ஒழுக்கம் எங்கோ போய்விட்டது, தார்மீகம் இல்லை. இப்படி ஒழுக்கம் இல்லாத சீரழிந்த இந்த உறவுகள் மூலமாக கேவலமான, பயங்கரமான, படுபாதகமான சில செய்திகளை கேட்பதற்கு கூட அதிர்ச்சியாக இருக்கிறது. நடக்கிற செய்திகளை சொல்லுவதற்கும் பேசுவதற்கும் கூச்சமாக இருக்கிறது. என்னவெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி தாறுமாறான வாழ்க்கை, அதை இயேசு கிறிஸ்து பட்டியலிட்டு சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் காணப்படுகிறது. இவைகளே மனிதனை தீட்டுப்படுத்தும், ஒரு மனிதனை களங்கப்படுத்துவது. ஏன் இப்படி சமுதாயம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது? ஏன் இப்படி பயங்கரமான காரியங்கள் நம்முடைய தமிழகத்தில், நம்முடைய சமூகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது? அதற்கெல்லாம் காரணம் இந்த பைபிள் சொல்கிறது, மனிதனுடைய மனம். இதற்குள் உருவாகிற இந்த காரியம்தான் செயலாக உருவெடுத்து மனிதனை களங்கப்படுத்தி தீட்டுப்படுத்துகிறது. இதற்கு விடைதான் என்ன? இன்றைக்கு சமூகத்தில் இதற்கு விடை காண்போது அரிதிலும் அரிதாக இருக்கிறது. இப்போ நம்முடைய சமூகம் எங்கே வந்திருக்கிறது என்றால், தடுக்க இயலவில்லை, மாறாக நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். இந்த மனம் போல வாழ்கிற இந்த வாழ்க்கை இவ்வளவு தீய செயல்களை, சமூகத்தில் வேதனைகளை, பலவிதமான குழப்பங்களை கொண்டு வருவது ஒரு துயரத்திலும் துயரமான காரியம். ஆனால் இது இதோடு முடிந்து விடுமா என்று கேட்டால், இதோடு முடிந்து விடுவதில்லை. இந்த வாழ்க்கைக்கு அப்புறமாக மனிதனுக்கு ஒரு உண்மையான வாழ்வு உண்டு. அதையும் இது பாதிக்கிறது. எது? இந்த மனம். இந்த மனதில் உள்ள இந்த கரைகளை நீக்குவதற்கு எங்கும் செல்ல முடியாது. உடலில் உள்ள அழுக்களை நீக்குவதற்கு தண்ணீர் இருக்கிறது, ஆடைகள் உள்ள அழுக்கை நீக்குவதற்கு தண்ணீரும் சோப்புகளும் இருக்கிறது. அப்படி இருக்க உள்ளத்தில் உள்ள கரைகளை, இருதயத்தில் உள்ள அழுக்குகளை, இந்த மாசுகளை நீக்குவதற்கு எந்த தண்ணீரும் உதவாது, எந்த பொருளாலும் நீக்க முடியாது. அது கரை, பாவக்கரை. இந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுவிக்கவில்லை என்றால் இவ்விதமான செயல்களை செய்வான், தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்வான். அது மட்டுமல்ல, இவனுடைய உடல் மட்டும் தீட்டுப்படுவதில்லை, உடலுக்குள் இருக்கிற ஆத்மாவும் தீட்டுப்படுகிறது. ஒரு நாள் மனிதன் மரிக்கணும்.
மனித உயிர் பிரியும், ஆத்மா பிரியும். மறுபடியுமாக மனிதனுக்கு ஒரு தீர்ப்பு இருக்கிறது. இவ்விதமான கொடிதான மனத்தினாலே, தீமையான எண்ணத்தினாலே, தீமையான செயல்களை செய்து மாண்டு போனவர்களுக்கு உலகத்திலே தண்டனை உண்டோ இல்லையோ, அரசாங்கம் கொடுக்கிறது இல்லையோ, படைத்த நீதியான தேவன் தீர்ப்பு கொடுத்து தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனை தான் நரகம். அந்த தண்டனிலிருந்து மனிதனை தப்பு வைக்க வேண்டுமானால் இந்த மனதில் உள்ள பாவம் நீங்க வேண்டும். அந்த பாவம் நீக்குவதற்கு ஒரு வழியும் இல்லை. எல்லா மனிதரும் இருதயங்களும் மாசுபட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த பைபிள் மற்றொரு வார்த்தையை இவ்விதமாக சொல்லுது பாருங்க. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? ஒரு கேள்வி வைக்கிறது. என் மனசு நல்லா இருக்கு, என் இருதயத்தில் எந்த மாசு களங்கமே இல்லை என்று சொல்லத்தக்கவன் யார்? யாரும் சொல்ல முடியாது. எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த குடும்பத்தை மொழியை சார்ந்தவராக இருந்தாலும், எல்லார் மனதும் பாவத்தினாலே கலங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா மனிதர்களும் அந்த பாவத்தின் விளைவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னையே, அவர் பாவம் இல்லாதவர், அவர் பாவம் செய்யாதவர், தன் பாவம் இல்லாத இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். இதை கவனிக்கிறவர்களே, உங்களுடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள் நமக்கு தெரிய வரும் பொழுது அந்த பாவத்தின் விளைவு பயங்கரமானது. அந்த பாவத்தின் விளைவிலிருந்து தப்பு வைப்பதற்காக இதோ சிலுவையிலே அதற்கான பரிகாரத்தை ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்து மரித்தது மட்டுமல்ல, அவரை அடக்கம் செய்தார்கள். ஆனால் 3ஆம் நாளிலே மறுபடியும் உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இருதயத்தினுடைய இந்த அசுத்தத்தை நீக்குவது கிறிஸ்துவின் பாவம் இல்லாத ரத்தம் மட்டுமே. இது யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனது பாவமானது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவ கரைகளை, மனதின் இருதய பாவத்தை நீக்குவதற்காக கிறிஸ்து பாவம் இல்லாதவர் சிலுவையிலே பலியானார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவரை நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவராக ஏற்றுக்கொள்வோமானால் அந்த இரத்தம் நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மை சுத்தப்படுத்தும். அப்பொழுது இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பாவத்தின் விளைவாகிய இந்த தீர்ப்பிலிருந்து நாம் தப்பி நம்முடைய மறு வாழ்விலே, இந்த வாழ்வு ஒரு பொய்யான வாழ்வு, அடுத்த நிலையான வாழ்விலே பரலோகத்திலே வாழ முடியும். அந்த நன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நினைப்பூட்டுகிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தாமே இந்த மாபெரும் சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளவும், அவர்கள் நம்பிக்கைக்கு மூலமாக இருதயத்திலிருந்து சுத்தத்தை பெற்று பரலோகவாசிகளை மாறுவதற்கும் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமென். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ
அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். எல்லா வல்லமையும் உருக்க இறக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். மதிப்பாக மேன்மையாக வாழ்கிற மனிதர்கள் எவ்வளவு கீழ்த்தரமான சீர்கேடான காரியங்களிலே விழுந்து கிடக்கிறார்கள் என்பதை அறிகிறோம். அதற்கு காரணம் இருதயம், மனது. அந்த மனது கலங்கப்பட்டு இருக்கிறது. அது செயலாலே உருவெடுத்து எல்லாவற்றையும் சீரழிக்கிறது. இந்த இருதயத்தை, இந்த மனதை சுத்தப்படுத்துவதற்கு யாராலும் முடியாது, எந்த பொருளாலும் இயலாது. ஆகவே சிலுவையிலே தன்னையே பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவமர இருதயத்தை கழுவுவதனாலே அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து இருதயத்திலே சுத்திகரிப்பை பெற்று அதன் மூலமாய் வருகிற சமாதானத்தையும் அமைதியான வாழ்வையும் அனுபவித்து மரணத்திற்கு பிற்பு மகிமையான சந்தோஷமான அந்த பரலோக பேர்ந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு அனைவருக்கும் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நம்பிக்கை மூலமாக எல்லாவித மகிழ்வையும் பெற்று வாழ்வதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே, இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே. எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே, இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே. இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே, இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே. எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதே, எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதேன். இதுவரை நீ செய்த பாவம் தீர வேண்டவா, இயேசு உன்னை அழைக்கிறார், அவரிடம் நீ வா. இதுவரை நீ செய்த பாவம் தீர வேண்டவா, இயேசு உன்னை அழைக்கிறார், அவரிடம் நீ வா. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். வானத்திலே பறவை போல பறந்து திரிகிறாய், வட்ட நிலா நடுவினிலே நடந்து வருகிறாய். வானத்திலே பறவை போல பறந்து திரிகிறாய்,
வட்ட நிலா நடுவினிலே நடந்து வருகிறாய். வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா? வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா? தூங்கும்போது போச்சுதுன்னா திரும்ப கிடைக்குமா? தூங்கும்போது போச்சுதுன்னா திரும்ப கிடைக்குமா? அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா? அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார், நீ வா. அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா? அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார், நீ வா. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். வரும்படி இல்லாத போது பெற்றோர் வெறுக்கலாம், வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம். வரும்படி இல்லாத போது பெற்றோர் வெறுக்கலாம், வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம். பணமில்லாத போது இந்த உலகம் வெறுக்கலாம், பணமில்லாத போது இந்த உலகம் வெறுக்கலாம். மனமுடைந்த போது உன்னை நீயே வெறுக்கலாம், மனமுடைந்த போது உன்னை நீயே வெறுக்கலாம். அன்பு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே, அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே. அன்பு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே, அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மனிதனுடைய இருதயம் எல்லா கேடும் நிறைந்ததாக இருக்கிறது என்றும், அவனது செயல்கள் மாற வேண்டுமானால் அவன் மனம் மாற வேண்டும் என்றும் கேட்டோம். நம்முடைய மனம் அடிமையாயிருக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவிப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் மாற்றம் பெற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் மன மாற்றத்தினால் கிடைக்கும் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக.
ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.